அகலிகையின் நிலை கண்டு வியப்புற்ற ராமனுக்கு அவளின் கடந்த காலக் கதையை விஸ்வாமித்திரர் சொல்லத் தொடங்குகிறார். வணக்கம் நண்பர்களே. பூமி தாய்க்கு இணையான அன்னை அகலிகை கல்லுருவம் நீங்கி பெண்ணுருவம் கொண்ட அற்புதத்தை கண்ட ராமன் வியப்பு மேலிட, இந்த உலக இயல்புதான் எத்தகையது? தாயனைய இவளுக்கு இத்துணை பெரிய சாபம் எப்படி வந்தது? இது பழைய ஊழ்வினையின் பயனா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா? கூறுங்கள் என்று முனிவர் விஸ்வாமித்திரரை நோக்கி கேட்டான். ராமனின் அந்த கேள்விக்கு விடை சொல்ல தவ வலிமை மிக்க விஸ்வாமித்திரர் இப்போது அகலிகையின் வரலாற்றை விளக்கத் தொடங்குகிறார். அவ்வுரை ராமன் கூற அறிவனும் அவனை நோக்கி, செவ்வியோய் கேட்டி, மேல் நாள் செறி சுடர் குலிசத்து அண்ணல் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை அற்றம் நோக்கி நவ்விபோல் விழியினாள் தன் வனமுலை நணுகலுற்றான். அவ்வுரை ராமன் கூற, ஆம் நண்பர்களே, ராமபிரான் அறத்தின் உருவம் அவன், அன்பின் பிறப்பிடம் அவன், கருணையின் சிகரம் அவன். தாயனைய அகலிகையின் கடும்பற்ற நிலையை எண்ணி மனம் நொந்து கண்ணில் நீர் மல்க கேட்டான் அல்லவா? அவனது அந்த புனிதமான சொற்களை கேட்டதும் அறிவனும் அவனை நோக்கி, ஆம், மெய்ஞானம் கைவரப்பெற்ற மும்மூர்த்திகளாலேயே போற்றப்படும் அந்த விஸ்வாமித்திர மாமுனிவர் ராமனை அன்போடு பார்த்தார். அவனது உள்ளத்து உண்மையான கவலையை கண்டார். செவ்வியோய் கேட்டி. அந்த பார்வையில் ஒரு மென்மை ராமனை செவ்வியோய் என்று அழைத்தார். அறத்தின் வழி நடப்பவனே, அழகே உருவானவனே, என் அன்பு மகனே, நான் சொல்லப்போவதை கேட்பாயாக என்று ஆசியுடன் ஆரம்பித்தார். என்ன ஒரு அற்புதமான அழைப்பு! மேல் நாள் செறி சுடர் குலிசத்து அண்ணல் முன்னொரு காலம், மிக நீண்ட நாட்களுக்கு முன். யார் தெரியுமா? வானுலகை ஆளும் தேவேந்திரன். ஆம், அவன்தான். ஒளி வீசும் வஜ்ராயுதத்தை தன் கரத்தில் ஏந்தி தேவர்களுக்கு தலைவனாக பெருமை மிக்கவனாக விளங்கினான். ஆனால் அந்த பெருமை அவனை என்ன செய்தது தெரியுமா? ஒரு விபரீதத்தை நோக்கி தள்ளியது. அவ்வியம் அவ்வித்த சிந்தை முனிவனை அற்றம் நோக்கி எவர் மீதும் பொறாமை கொள்ளாத கோபதாபமற்ற தூய்மையான சிந்தையுடைய ஒரு மாமுனிவர் இருந்தார். அவர்தான் கௌதமர். தன் மனம் முழுவதையும் அறத்திலும் தவத்திலும் ஈடுபடுத்தியவர். அத்தகைய புனிதமான கௌதம முனிவர் ஒரு நாள் தன் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்தான் இந்திரன். ஒரு அற்றம், ஒரு வாய்ப்பு நாட்ட ஒரு சந்தர்ப்பம். அது ஒரு அரிய தருணம் அல்ல, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு இழிவான தருணம். நவ்விபோல் விழியினாள் தன் வனமுலை நணுகலுற்றான். ஆம், மான் போன்ற மருண்ட விழிகளை கொண்டவள் அகலிகை. படைப்புக் கடவுளான பிரம்மதேவனால் உலகில் உள்ள அத்தனை அழகையும் ஒன்று திரட்டி ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டவள் அவள். அகல்யா என்றால் குறையற்ற அழகு என்று பொருள். அத்தகைய இணையற்ற பேரழகு கொண்டவளை கௌதம முனிவருக்கு பிரம்மதேவன் திருமணம் செய்து வைத்தான். அங்கே இந்திரனுக்கு ஏற்பட்ட பொறாமையும் காமமும் அவனை துரத்தின. அத்தகைய அகலிகையின் அழகிய தனங்களை அணுகி அவளைச் சேர விரும்பினான். இந்திரன், இங்கே கவனியுங்கள் நண்பர்களே, தேவேந்திரன் தவத்தால் சிறக்க வேண்டியவன், தேவலோகத்தை ஆள வேண்டியவன், உலக தருமத்தை பாதுகாக்க வேண்டியவன். ஆனால் காமத்தின் வசப்பட்டு நன்னெறி மறந்து பிரண்மனை நாடி, அதுவும் தவ வலிமை மிக்க ஒரு முனிவரின் மனைவியை நாடிச் சென்றது அவன் வீழ்ச்சியின் ஆரம்பம். என்ன நடக்கப் போகிறதோ என்று நம் உள்ளத்தில் ஒரு பதற்றம் உருவாகிறது அல்லவா? ஆம், கௌதம முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத நேரம் பார்த்து இந்திரன் அகலிகையை அடையத் துணிந்தான். அடுத்து இந்திரன் என்ன செய்தான்? அவனது சதி திட்டம் என்னவாக இருந்தது? காத்திருங்கள். அடுத்த பாடலில் அந்த விவரங்களையெல்லாம் கம்பன் நமக்கு விரிவாக எடுத்துரைப்பான்.